அடாலசன்ட் கேர்ள்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு டீனேஜ் அதுக்கப்புறமா அடல்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வெயிட் கெயின் ரொம்பவே காமனாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன டாக்டர்? இப்போ வெயிட் கெயினுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஏஜ் குரூப்பை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்கள் யங் கேர்ள்ஸ் எடுத்தீங்க, அடாலசன்ட் கிட்ஸ், மெயினாக அவங்க ஈட்டிங் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட், பீட்சாஸ், பர்கர்ஸ், கோக், இதுதான் அவங்களோட மெயின் ஃபுட்டாக இருக்குது. இந்த ஹெல்தி ஈட்டிங்கிற கான்செப்டே இந்த காலத்து பசங்களுக்கு கஷ்டம். செகண்ட் திங் வந்து அவங்களுக்கு ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ். இப்போ நார்மலாக இந்த டைமில் தூங்குறோம், இந்த டைமில் எழுந்திருக்கணும். முன்னாடிலாம் சொல்லிப்பாங்க சீக்கிரமாக எழுந்திருக்கணும், சீக்கிரமாக தூங்கணும். அந்த கான்செப்ட் எல்லாம் இப்போ இல்லவே இல்லை. இந்த பசங்க படிக்கிறாங்க 1 மணி 2 மணி, அவங்க இஷ்டத்துக்கு தூங்குறாங்க, காலையில் 10 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டு பேட்டர்ன் ஆஃப் ஸ்லீப் அண்ட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் ப்ராப்பராக இல்லாததுனால அந்த வெயிட் கெயின் இருக்குது. ப்ளஸ் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக என்னென்னா நம்மளுக்கு நார்மலாக இருக்கிற ஹார்மோன்ஸோடு பேலன்ஸை வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸாக ஆக்குறது. அதனால அந்த வெயிட் கெயின் இருக்குது.